2014ஆம் ஆண்டு ஆரணி நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக வேட்பாளர் வி. ஏழுமலை 5,02,721 வாக்கினை பெற்று தன்னை எதிர்த்து போட்டியிட்ட திமுகவை சார்ந்த ஆர். சிவானந்தனை சுமார் 2,43,000 வாக்கு வித்தியாசத்தில் தோற்கடித்து வெற்றி வாகையை சூடினார். இந்த தேர்தலில் அதிமுக 46.26% வாக்கினை பெற்றது. 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் மீண்டும் அதிமுக சார்பில் போட்டியிட்ட வி. ஏழுமலை தோல்வியை தழுவி 2ஆம் இடம் பிடித்தார். இந்த தேர்தலில் அதிமுக 34.03% வாக்கினை பெற்றது. இது கடந்த ஆண்டு பெற்ற வாக்கினை காட்டிலும் 12.23% குறைவாகும். தற்போது நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக தோல்வியை சந்தித்து 2ஆம் இடம் பிடித்தது. அதிமுக சார்பில் போட்டியிட்ட ஜி. வி. கஜேந்திரன் சுமார் 2,08,000 வாக்கு வித்தியாசத்தில் தோல்வியை சந்தித்தார். இந்த தேர்தலில் அதிமுக 25.55% வாக்கினை மட்டுமே பெற்றது. இது 2014ஆம் ஆண்டு பெற்ற வாக்கு சதவீதத்தை விட 20.71% குறைவாகும். கடந்த 2 தேர்தலிலும் சேர்ந்து பாதிக்கும் மேல் வாக்கினை அதிமுக இழந்துவிட்டது. ஒற்றுமையை விரும்பாத எடப்பாடியால் தொடர் தோல்வியை சந்தித்து வருகிறோம். இனியும் படுதோல்வி பழனிசாமியின் தலைமையை நம்பினால் தோல்வி மட்டுமே மிஞ்சும். வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றி பெற தொண்டர்கள் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும். தொண்டர்கள் ஒன்றிணைந்து புரட்சித் தலைவி அம்மா கட்டிக்காக்கப்பட்ட மாபெரும் இயக்கத்தை வெற்றி பெற செய்வோம்.